என்ன லெவல் ஜூனியர்ஸ் 11th சயின்ஸ் குரூப்லாம் எடுத்திருக்கீங்க. ஈவன் தோ உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு நீங்கள் 10th சயின்ஸை படித்ததையே 4 பிரிப்பாங்கன்றது பயாலஜியோடு சேர்த்து ஒவ்வொன்று சப்ஜெக்ட்டுக்கும் 2 புக்குன்றதும் தெரிஞ்சோம். தைரியமாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கு. அதுக்கே பெரிய சல்யூட். ஆனால் நம்ம தைரியமாக எடுத்துட்டோம், பட் எடுத்த அந்த தைரியத்தோடையே அதை பக்காவை எழுதவும் செய்யணும்ல. ஸோ அது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எல்லாருமே சொல்லுவாங்க 11th சயின்ஸ் குரூப் ரொம்ப டஃப்பு, லிட்ரலி எல்லாமே நரகம் மாதிரி இருக்கும், 2 வருஷம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒன்று சொல்லட்டா, உண்மையாக சொல்லணும்னா 10th விட 11th ரொம்ப ஈஸியாக இருக்கும். உனக்கு இந்த ஒரு உண்மை தெரியணும். என்ன ப்ரோ சொல்ற, எல்லாரும் 10th தான் ரொம்ப ஈஸி, 11th 12th ரொம்ப கஷ்டம்பாங்க, நீ அப்படியே மாற்றி சொல்ற, இது எப்படி ப்ரோ நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்கிறேன், நீயே பார்த்துக்கோ. நீ 10th சென்டம் எடுக்கணும்னா நீ மேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவ, ஒரு சம் விடாமல் எல்லா சம்ஸும் படிப்பியா? அதே மாதிரி படிக்கிற சம்ஸ் எல்லாமே புரியும், இது ஒரு லாஜிக் இருக்கு. அவ்வளோ சம்ஸ் படித்தாதானே நீ சென்டம் எடுக்க முடியும். ஆனால் 11th மேக்ஸில் நீ சென்டம் எடுக்கணும்னா நீ எல்லா சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க தேவையில்ல. ஆல்மோஸ்ட் நான் சொல்லட்டா, ஒரு 70% ஆஃப் சம்ஸை போட்டு பார்த்தா போதும், மிச்ச 30% ஆஃப் சம்ஸ்லேருந்து கொஷினே வராது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 11th சொல்கிறேன், நான் 12th பற்றி இப்போதைக்கு பேசல சொல்கிறேன். நீ வெறும் 70% ஆஃப் சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஏன்னா கொஷின் பேப்பரில் அந்த 70% ஆஃப் சம்ஸ் மட்டும்தான் வரும். இதே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியாக எடுத்துக்கிட்டானா அங்கே நீ சயின்ஸுன்னு சொல்லிட்டு சின்னதாக படிச்சிருப்ப, பட் இங்கே பார்த்தனா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் ஸ்டில் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டனா, முதல் விஷயம் பேசிக்ஸ் கிளியராக தெரியணும். இது இப்போ நீ 10th வரைக்கும் புரிஞ்சு படிச்சிருப்ப, ஒரு சில பேர் புரியாமல் படிச்சிருப்ப, ஒரு சில பேர் என்ன டாபிக் என்ன இது அதெல்லாம் பார்க்காம அப்படியே டைரெக்டாக போய் படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி தான் நானும் படித்தேன். ஸோ என்னோட மார்க் 10th 495. ஆனால் 11th இதே ஒரு ஸ்டெப்போடு அப்படியே போய் 11th பக்காவாக மார்க் எடுக்கலான்னு பார்த்தா வச்சு செஞ்சு விட்டுருச்சுன்னு. அடப்பாவி, என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்கேன்னு தெரிஞ்சப்ப எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. 11th 10th நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது. அந்த கேப் என்னன்றது தான் இந்த வீடியோ பற்றியே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சிஎஸ் குரூப் தான் எடுத்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை பற்றி தான் பேச போகிறேன். பயாலஜி பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது, ஸோ அதனால் என்னால் பேச முடியாது. ஸோ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை நான் பற்றி சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 2 வால்யூம் இருந்தாலும் இந்த 2 வால்யூம் படிக்கிறதுக்கு ஒரு சில குட்டி குட்டி பேசிக்ஸ் இருக்குது. இந்த பேசிக்ஸை எல்லாத்தையும் நீ கவர் பண்ணிட்டனா நீ 11th பயங்கரமாக மார்க் எடுக்கலாம், பயங்கரமாக என்ஜாயும் பண்ணலாம். சேம் கோஸ் ஃபார் 12th. ஏன்னா இந்த பேசிக்ஸ் இந்த 11th தான் உன்னை 12th ஏற்ற போது, 12th உன்னை மார்க் எடுக்கவும் போகுது. ஸோ 11th ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ மிஸ் பண்ணாமல் நல்லா படிச்சிட்டேன்னா 12th நான் சொல்கிறேன் கால் மேலே கால் போட்டு 200 கட் ஆஃப் எடுக்கலாம். ஈவன் நான் சொல்லிட்டா ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும் நீ 12th. ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் உனக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் ஜனவரியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறேன் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நான்லாம் 12th படித்தது ஜூன்லேருந்து தான் படித்தேன். என்னோட டோட்டல் 584. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 194 கிட்ட 193.5 அவ்வளோதான். நான் இவ்வளோத்துக்கும் அந்த அளவுக்குலாம் அதிகமாக படிக்கல, ஜஸ்ட் நார்மலாக தான் படித்தேன். நீ இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு எஃபர்ட் படிச்சேன்னா அசால்ட்டாக 197 198 வாங்கலாம். இவ்வளோத்துக்கும் என் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கலே டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்னு வேற சொல்கிறாங்க. இங்கே 11th 12th பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். நீ 10th வரைக்கும் என்ன கொஸ்டின் கொடுத்தாங்களோ அதை படிச்சுட்டு அப்படியே எழுதுவேன், இது கரெக்ட். ஆனால் இனிமே படித்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏன் இப்படி வருதுன்றதை யோசிச்சு எழுது, அதுதான் மேட்ரு. கவலையே படாத. 11th நிறைய புது புது டாபிக்ஸ் வந்தாலும் எந்த புது டாபிக்ஸுமே டஃப் கிடையாது. எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக்ஸ் உனக்கு புரியலன்னா என்னோட சேனல்லையே நீ கமெண்ட் செக்ஷனில் கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு போடுறேன். இப்போதைக்கு என்னோட சேனல் பியூர்லி நான் 12th வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ யாராவது 11th புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் என் 12th வீடியோஸில்
பாருங்க, எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வர்த்தா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிங்க. ரெண்டு வால்யூம் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த லெசனோட பேசிக்ஸ் கிளியராக தெரிஞ்சா, நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பேசிக்ஸை நான் பக்காவாக சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு ப்ரோ இந்த பேசிக்ஸ் வேணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 11th ரொம்ப டஃபஸ்ட் டாப்பிக்கோட எல்லா பேசிக்ஸுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் 12th யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியிலேயே 3 டாபிக் வரும்: ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி ஈஸியாக படிக்கணுன்றது என் சேனலில் நான் போட்டுட்டேன். வேறஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் புதுசாக நீங்கள் படிப்பீங்க. அதை என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி அதோட பேசிக்ஸ் போட்டேன். ட்ரிக்னாமெட்ரி ஆதிநாளையிலேருந்து டஃபஸ்ட் டாப்பிக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது எப்படி ஈஸியாக படிக்கிறன்றதையும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸாக இருந்துட்டிங்கன்னா எப்படி வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸை என்னோட சேனல்ஸில் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 12th சரி 11th சரி சூப்பர் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் இல்லை, ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் என்ன பேசிக்ஸ் என்ன தேவையோ எப்படி படிக்கணுமோ அதை அழகாக உட்காந்து படிங்க. இது ரொம்ப டஃப்பான குரூப்பு, இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்து படிக்காதீங்க. அண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் 2 years. ஸோ 11th நீங்கள் நல்லா என்ஜாயும் பண்ணுங்க. அட் த சேம் டைம் சொல்லி கொடுத்த டாபிக்ஸை நல்லா படிங்க. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே உட்காந்து உங்களுக்கு லைன் பை லைன் படிக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. 10th லைன் பை லைன் படித்து சென்டம் வாங்கிடலான்னு. இங்கே 2 வால்யூம்ப்பா, நீ லைன் பை லைன்லாம் படிக்கணும்னு நினச்சானா விடிஞ்சிரும். ஸோ அதனால் லைன் பை லைன்லாம் படிக்க ட்ரை பண்ணாத. புக் பேக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு. உனக்கு சிம்பிளாக எப்படி படிக்கணுன்றதை 3த்தையும் நான் சொல்லிடுறேன், கவனிச்சிக்கோ. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளும் சரி எக்ஸசைஸும் சரி நீ 10th படித்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா சம்ஸும் பார்த்துக்கோ. ஒரு சில எக்ஸசைஸ் படிக்கவே தேவையில்லை, அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்றதை நான் உனக்கு தனியாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே உனக்கு இதுதான் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் முழுசாக முடிக்க ட்ரை பண்ணிடு. வேறஸ் கெமிஸ்ட்ரியை பார்த்தோன்னா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கலில் எப்போவுமே கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன்னா நீ புக் இன்சைட் கொஷின்ஸை முடிச்சிரு இம்பார்ட்டன்ட்ல. அதே வந்து புக் பேக் கொஷின்ஸை நெக்ஸ்ட் படிச்சிரு. ஸோ இதுதான் வந்து லாஜிக். இதில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பயங்கரமாக கேட்பானுங்க கொஷின்ஸு. அதை எப்படி படிக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாரு. அதை வச்சு நீ ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். இதே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே லைன் தான், புக் பேக்கை 100% கம்ப்ளீட் பண்ணு. நீ கெமிஸ்ட்ரியாவது புக் இன்சைட் தடுத்து புக் பேக் படிக்கணும். ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி புக் பேக்கை மட்டும்தான் படிக்கணும். நீ வேற எந்த கொஷினும் இல்லை, புக் பேக் இது. சரி, சம்ஸ் இருக்கே ப்ரோ நான் ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தேன் லாஸ்ட் இயர் சயின்ஸில். பார்த்தா சம்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்குது. இதில் பார்த்தா சம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்ஸு ரொம்ப லிமிட்டடாக தான் படிக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் கொஷின் பேப்பரில் வராது. ஜஸ்ட் ஒரு 10 சம் இருக்குன்னா அதில் ஒரு 4 சம் இல்லை 3 சம் மட்டும்தான் வரும். வேற எந்த சம்ஸும் எக்ஸ்ட்ரா வராது. ஓகேவா? எல்லா சம்ஸ் எல்லாம் நீ படிக்கவே தேவையில்லடா, இப்போ சொல்லிட்டேன். உனக்கு டவுட்ஸ் இருக்கும், 10th நம்ம எல்லா சம்ஸும் போட்டதுனால தான் செண்டம் வாங்கணும், இங்கேயும் எல்லா சம்ஸும் போடணும்னு நினைப்பேன். முடியாது. நீ எல்லா சம்ஸும் போட்டால் தான் செண்டம் வாங்க முடியுன்றதும் கிடையாது. நீ லிமிட்டட் சம்ஸு இந்த 2 சம்ஸை மட்டும் நீ பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்றது. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ சொல்லி 11th டஃபா? என்ன 11th டஃப் கிடையாது. அதை எப்படி அப்ரோச் பண்ணோன்ற மெத்தட் தெரியணும், இதுதான் மேட்ரு. ஆனால் நம்ம யாருக்கும் 11th எப்படி அப்ரோச் பண்ணோன்றதை சொல்லி கொடுக்காம நம்ம ஜஸ்ட் டஃப்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லி நம்மளை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி 11th ஃபுல்லாக படிக்காமல் 12th அதை கண்டினியூ பண்ணி நம்மளால நம்ம நினச்ச கட்-ஆஃபை எடுக்க முடியாமல் போயிடும். இதுதான் மேட்ரு. ஸோ அதனால் உனக்கு எப்படி 11th அப்ரோச் பண்ணுன்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதை எவ்வளோ ஈஸியாக படிக்கணுன்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப்பு ஜஸ்ட்டு நான் சொன்னதை பர்ஃபெக்டாக பண்ணு. படிக்கிறது உன் இஷ்டம், அது உன்னோட இது. பட் ஜஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை சொல்லி கொடுத்துட்றேன், நீ அதை பக்காவாக கவனிச்சுக்கோ. இந்த வீடியோ உண்மையாகவே உனக்கு 11th பசங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் இந்த சேனலில் இனிமேல் 11th வீடியோஸ் கண்டிப்பாக வரும். 12th கம்பேர் பண்ணும்போது 11th கம்மியாக வந்தாலும் அந்த கம்மியான வீடியோஸையும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு 12th பப்ளிக் இருக்குது, 11th இல்லைல்ல, அதனால தான், வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. ஸோ பக்காவாக மார்க் எடுத்துடலாமா? இதுக்கு மேலே பயம் இல்லையே. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 11th ரொம்ப ஈஸி. 10th விட ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக்கை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்படி அப்ரோச் பண்ணுன்ற மெத்தடு தான் உனக்கு தெரியணுமே தவிர்த்து 10th விட 11th ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இந்த அப்ரோச்சிங் மெத்தடை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா. இப்போதைக்கு நான் அவனுக்கு மேலோட்டமாக எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை சொல்லியிருக்கேன். எப்படி டீப்பாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும், இன்ஆர்கானிக் படிக்கணும்னா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோன்னா ரியாக்ஷன்ஸ் வரும், படிக்கவே தேவையில்லை, புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் கவர் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பக்காவாக உனக்கு நிறைய ட்ரிக்ஸை நான் சொல்லித்தரேன். நீ ஜஸ்ட் என்னோட சேனலை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஷேர் பண்ணு. இதுதான் எனக்கு தேவையான ஹெல்ப்பு, வேறு எதுவுமே இல்லை. உனக்கு எப்போவுமே வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். டெஃபினட்டாக உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். 12th தேவையான பேசிக்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ டெஃபினட்டாக நீங்கள் 11th படித்ததை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இப்போயே நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் கற்றுக்கிட்டாலும் அது பெஸ்ட்டு தான். ஓகேவா? ஏன்னா அது நீங்கள் காலேஜ் போனாலும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இட்ஸ் ஆல். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ 11th அடுத்து ஒரு இன்னும் அருமையான ஒரு வீடியோவோட தனித்தனியாக 11th ஃபிசிக்ஸ் எப்படி பண்ணலாம், 11th கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம், 11th மேக்ஸ் எப்படி படிக்கலான்றதை அழகாக சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா நண்பா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கடா, உண்மை தெரியட்டும். இல்லைனா 11th அப்படியே மறைச்சி விட்ருவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே நண்பா, நாளைக்கு பார்க்கலாமா? பை நண்பா. நல்லா படிங்க. 12th நல்லா மார்க் வாங்குகிறோம், 11th சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்கிறோம்.